என்னங்க? கிரிட்டிசிசம். இன்னொருவர் துதிக்கும் ஒரு கூட்டம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த கள்ளன் சொன்னானே, அந்த கள்ளனை பார்த்து, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுங்க, ஒருவன் நிந்திக்கிறான், ஒருவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. திரும்ப சொல்கிறேன், ஒரு கூட்டம் பார்த்தது படித்தது அப்படியே போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் அவங்க படிக்கவே இல்லை. படிச்சிருப்பாங்களா? சின்ன கிராமம் பெத்தானியா, ஒரு சின்ன கிராமம்தான். அங்கே படிப்பு இருந்துக்குமான்னு தெரியல, படிக்க தெரியல, ஆனால் சிலுவையின் ஆண்டவரை தெரியும். ஆமீன். கடைசி வரை நின்றிருந்தார்கள். இதில் யார் பெரிய ஆள்? படிக்க தெரிஞ்சவனா படிக்க தெரியாதவங்களா? படிக்க தெரிஞ்சவன் படித்தான், வாசித்தான், கடந்து போனான். படிக்க தெரியாத அந்த அம்மா கடைசி வரைக்கும் சொல்லுங்கள், தேவனே அந்த 2வது கூட்டத்தில் எப்போவுமே நிற்கணும் ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு படிக்கலன்ற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். ஆனால் சிலுவை பக்கம் நின்னீங்கனாலே உங்களுக்கு பெரிய ஞானம் வந்துடும். 2வது சிலுவையின் மோதல்கள், அங்கே நிந்தித்தார்கள். இன்னொருத்தனை படித்து சொல்ல விரும்புகிறேன். இன்னொருத்தர் அந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவரே நீர் வரும்போது. மனம் மாறினானா? இன்னொருவன் மத்தேயு 27:54, 27:54, 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை, ரொம்ப பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஒரு பெரிய அதிகாரி இயேசுவை காவல் காக்க வந்தவன், கல்லறையை காவல் காக்க வந்தவன், கல்லறையை காவல் காக்க வந்தவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறான். எல்லாம் கரங்களை பற்றி ஆமென் சொல்லுவீங்களா? தேவனே இது எங்கள் தேசத்தில் நடக்கணும் ஆண்டவரே. அதிபதிகள் அறியணும், புரியுது அவங்களுக்கு? இந்த காவல்துறை மக்கள் அறியணும், அரசியல்வாதிகள் அறியணும். நல்லா கவனிங்க. 100க்கு அதிபதியும், கவனிங்க, இவங்க 100 பேர் வேலை செய்கிறாங்களா என்றதை கண்காணிப்பது 100க்கு அதிபதி. அடுத்து கவனிங்க, 100 பேர் இருக்கிறாங்க. அந்த கல்லறையை காவல் காப்பது இந்த காவற்காரர்கள். எல்லாம் படிக்கலாமா? சொல்லுங்க. பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஒருமை அல்ல, பன்மை. ஆமேன். உங்கள் அர்ப்பணம் அநேகரை பாட வைக்கும், உங்கள் அர்ப்பணம் அநேகரை துதிக்க வைக்கும், உங்கள் அர்ப்பணம் அநேகரை இயேசு ஏற்றுக்கொள்ள செய்யும்.